மெயின் அந்த ஃபோனோட சர்வர் கண்ட்ரோல் இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில். ஆமா ரைட்? அதில் ஏதாவது மாற்றம் உண்டா? அப்படின்னா யார் அந்த சாருங்கிறத ஈஸியாக அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏன் கண்டுபிடிக்க முடியும்? ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டுபிடிக்காமல் இருக்கிறது? யார் அந்த சாருங்கிறது எங்களுக்கே டவுட்டாக இருக்குது. ஒருவேளை ஆளுநர் அவர்களாக இருக்குமோ கூட எனக்கு டவுட்டாக இருக்குது சார். யார் அந்த சார்? அது கேட்டனால தானே அவர் இன்னைக்கு திரும்பி ஓடினாரு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் யார் அந்த சார் தமிழக அரசு வந்துட்டு சாரி இந்த இவங்க ஆளுநர் அவர்கள் தமிழக அரசை வந்துட்டு வஞ்சிக்கிறார். உண்மையிலே ஆளுநர் வஞ்சிக்கிறாரு. தமிழக அரசு கொடுக்கக்கூடிய எல்லா திட்டத்தையும் வந்துட்டு எதிர்க்கிறாரு. தமிழக அரசை வந்துட்டு இந்த நமக்கு வந்துட்டு இருமொழி கொள்கை வச்சிருக்கோம். அவர் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும்ட்டு கொண்டு வராரு. நம்மகிட்ட இந்தியை திணிக்கணும்னு பார்க்கற இப்படிப்பட்ட இந்த கொள்கைகள் எல்லாமே RSS உடைய கொள்கைகள். இதெல்லாம் திணிக்கிற டைம்ல இப்படி ஒரு பிரச்சனை நான் கேட்கிறேன். இதெல்லாம் வந்து சர்வர் எல்லாமே இருக்கிறது அங்கதான். சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் நம்மளுடைய மெயின் இது இருக்கு. அவங்க வந்து அந்த யார் அந்த சார் அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சு இதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் பண்ணாம